சிம்பிளா, டேஸ்ட்டா 10 நிமிஷத்துல தேங்காய் பால் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒண்ணோடு ஒண்ணு ஒட்டாம அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். குழந்தைகளுக்கான பெர்ஃபெக்ட்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். இது ரைத்தாவோட எடுத்துக்கிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கப் பாசுமதி அரிசி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஜீரா ரைஸ், கொல்லம் ரைஸ், சோனா மசூரி எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் மட்டும் நம்ம ஊற வச்சா போதும். இதுக்கு வந்து தேவையான தண்ணி இப்போவே ஊற்றிடலாம். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி தேவைப்படும். ஊற்றி அப்படியே மூடி வச்சுடுங்க. இதுக்கப்புறமா தேங்காய் அரைக்கணும். தேங்காய்க்கு ஒரு அரை மூடி தேங்காயை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஊற வச்ச தண்ணியிலேருந்தே 3 கப் தண்ணி ஊற்றிடலாம். அரைச்சி எடுத்துட்டு நல்லா வடிகட்டிடணும். ஒரு காட்டன் கிளாத்லேயோ இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர்லேயோ அந்த லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம். திக்கான தேங்காய் பால் தான் தேவைப்படும். இப்போ ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம். எண்ணெயும் நெய்யும் போட்டு ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் 2 வெங்காயம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாகவும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அதையும் போட்டுக்கலாம். புதினா, கொத்தமல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கோங்க. இப்போ தேவையான வெஜிடபிள்ஸ் பச்சை பட்டாணி, அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் பண்ணியிருந்தாலும் அதையும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இப்போது தக்காளி 2 தக்காளியை போட்டுட்டு கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள் அவ்வளோதான். இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட் பிரியாணி மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறமா ஊற வச்ச அரிசியை போட்டுட்டு இதோடையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஃப்ளேவர் வந்து உள்ளே இறங்கும். அதே சமயம் நீங்கள் ரொம்ப ஓவராக வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது அரிசி உடஞ்சிடும். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் நம்ம தண்ணிக்கு பதிலாக முழுக்க தேங்காய் பால் தான் செய்ய போகிறோம். கிட்டத்தட்ட 3 கப் தேங்காய் பால் நம்ம ஊற்றுறோம். அதாவது 2.25 3 கப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஜீரா ரைஸ் அப்படிங்கும்போது நீங்கள் 1க்கு 1.25 ஊற்றினா கரெக்டாக இருக்கும். உப்பு, அதுக்கப்புறமா நெய், மேலே கொஞ்சம் கரம் மசாலா கூட நீங்கள் தூவலாம். கசூரி மேத்தியும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இதை மூடி ஹை ஃப்ளேமில் 1 விசில், லோ ஃப்ளேமில் 2 விசில், இல்லை அப்படின்னா 10 நிமிஷம் லோ ஃப்ளேம் வச்சுட்டிங்க அப்படின்னா 5லேருந்து 10 நிமிஷம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸ்டீம் போனதுக்கப்புறம் எடுத்தால் அப்படியே மலர்ந்து வந்திருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவான இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்குது. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.